எல்லோரும் எழுந்து நின்று ஆவியானவருடைய கரங்களிலே நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். தூய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நம்மை புது படைப்பாய் மாற்றுகிறவர், நமக்கு புது வாழ்வு தருகிறவர். நம்மை முழுவதும் கண்களை மூடி அவருடைய கரங்களிலே நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆவியானவரே, எங்களை முழுவதும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை, கைகளை தட்டி ஆமென். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். வாழ வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கே நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கே நடக்கணுமே. அப்படியே இங்கே நடக்கணுமே. உற்சாகமாய் வானம், நல்ல உற்சாகமாய் இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து நல்ல சத்தமாக ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாங்க. ஆவியானவரே கூப்பிடுங்க. ஆவியானவரே எனக்குள்ளே வாங்கப்பா, எனக்குள்ளே வாங்கப்பா. ஒவ்வொருவரை கூப்பிடுங்க. நல்ல வாய்களை திறந்து ஆவியானவரே எனக்குள்ளே வாங்கப்பா. என் பலவீனங்கள் எல்லாம் மாறும்படி எனக்குள்ளே வாங்க ஆவியானவரே. ஆமேன். கண்களை மூடி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாங்கப்பா.
எங்களுக்குள்ள வாங்க ஆவியானவரே. எங்களை நிரப்பும்படி எங்களுக்குள்ள வாங்கப்பா. எங்களுக்குள்ளே அசைவாடும்படி எங்களுக்குள்ள வாங்கப்பா. மீட்பை தரும்படி எங்களுக்குள்ள வாங்கப்பா. மீட்பின் பாதையை காட்டும்படி எங்களுக்குள்ள வாங்க ஆண்டவரே. விடுதலையை தரும்படி எங்களுக்குள்ள வாங்க ஆவியானவரே. கூப்பிடுங்க, ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. என் பலவீனங்கள் எல்லாம் மாறும்படி எனக்குள்ள வாங்க. என்னுடைய ஜென்ம சுவாபம் எல்லாம் மாறும்படி எனக்குள்ள வாங்க. நல்ல வாய்களை திறந்து நல்லா கூப்பிடுங்க, ஆவியானவரே. ஆமென். நீங்க உங்களை அர்ப்பணிக்க தான் ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயலாற்றுவார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே என் வாழ்வை மாற்றும்படி எனக்குள்ள வாங்க ஆவியானவரே. என்னுடைய ஜென்ம சுவாபங்களை மாற்றும்படி எனக்குள்ள வாங்கப்பா. என்னுடைய பாவ உணர்வுகளை, இழி உணர்வுகளை என்னிடத்திலிருந்து எடுத்து மாற்றும்படி எனக்குள்ள வாங்க ஆவியானவரே. ஆமென். கற்றுக் கொடுக்கும்படி எனக்குள்ள வாங்க ஆவியானவரே. ஆமென். நல்ல ஆலோசனை தரும்படி எனக்குள்ள வாங்க ஆவியானவரே. ஆமென். எனக்கு நன்மையான பாதையை காட்டும்படி எனக்குள்ள வாங்க ஆவியானவரே. எனக்கு நன்மை செய்கிற தெய்வமே, எனக்கு வாழ்வு கொடுக்கிற தெய்வமே, எனக்கு நல்வாழ்வை கொடுக்கிற தெய்வமே. ஆமென். எனக்குள்ள வாங்க. இறையாட்சிக்குள்ள எங்களை அழைத்து செல்வரே எங்களுக்குள்ள வாங்க ஆவியானவரே. ஆமென். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஐயா. சரபா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 . தேவ மகிமை, தேவ வல்லமை, தேவ ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். ஆமென், ஆமென். பாப்பா உம்முடைய வல்லமையை பொழிங்க ஆண்டவரே. ஆமென். பொழிந்துடுங்க, உங்க வல்லமையை பொழிங்கப்பா. ஆமென். பரலோக வல்லமை எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. ஆமென். பரலோக அக்கினி எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறுவதாக. கசப்புகள், வெறுப்புகள், வைராக்கியங்கள் எல்லாம் எங்களை விட்டு வெளியேறும்படி ஆமென். ஆவியானவர் எங்களுக்குள்ள வாங்கப்பா. எங்களை முற்றிலும் ஆட்கொள்ளுங்க, அனல் மூட்டுங்க. உங்க வல்லமை எங்களுக்குள்ள இறங்குவதாக ஆவியானவரே. ஆமென், ஆமென், ஆமென். எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து கொடுங்க. திருப்பாடல் 119:18 படி உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை காணுமாறு எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து கொடுங்க ஆவியானவரே. ஆமென். என் குடும்பத்தை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. என் கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. எங்க குடும்பத்தை குறித்து வெளிப்படுத்துங்க. எங்க வாழ்வை குறித்து வெளிப்படுத்துங்க. எங்க பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்காக நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆவியானவரே. கரங்களுக்குள் எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆளுகை செய்வீராக. உள்ளத்தில் இருக்கிற வேதனைகள், கசப்புகள், நெருக்கங்கள் எல்லாம் வெளியேறுவதாக. ஏதோ உம்முடைய பாதத்திற்கு வந்திருக்கிற எங்களை தூய ஆவியானவரே எங்களை அப்படியே மூடிக்கொள்ளுங்கப்பா. உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே மூடிக்கொள்ளுங்கப்பா. ஆமென். உங்கள் அன்புக்குள்ளே எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. உங்கள் அன்பால் எங்களை நிரப்புங்கப்பா. பாபா நிரப்புங்கப்பா. ஆமென். உங்கள் அன்பு எங்களை ஆட்கொள்வதாக. எங்கள் ஒவ்வொருவருக்களும் ஆட்கொள்வதாக. ஆமென். நீங்கள் எங்களுக்குள்ள அன்பாக இருக்கும்போது நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவோம்ப்பா. ஆமென். மீட்பு எங்களுக்கு கிடைக்கும்ப்பா. பாவத்திற்குரிய வழிகளிலிருந்து எங்களை மீட்டு கொள்ளுகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. அந்த அன்பு எங்களுக்கு வேணும்ப்பா. அந்த அன்பால் எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. போராட்டங்கள் வரும்போதும், பிரச்சனைகள் வரும்போதும், துன்பங்கள் வரும்போதும், நோய்கள் வரும்போதும் தூய ஆவியானவரை நீர் எனக்குள்ளே இருக்கிறீர் என்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை எங்களுக்குள்ளே இப்பொழுது உறுதிப்படுத்துவீராக. உம்முடைய கரங்களுக்குள் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். அம்மா இரக்கமுள்ள கன்னித்தாயே, அன்றைக்கு மேல் மாடியிலிருந்து திருத்துதர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியை கொடையாய் பெற்றுக்கொள்ளுமாறு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றுக் கொடுத்த என் அன்பு தாயே, அதே போல் இந்த இடத்துல இருங்கம்மா. தொடக்கம் முதல் இறுதி வரை உங்கள் வல்லமையுள்ள பரிந்துரை ஜெபத்தை ஏறெடுக்கும்படி உடைய மாசற்ற இதயத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். என்ன கருமையானவர்களே, அடுத்த வாரத்திலிருந்து கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் வந்தீங்கன்னா ஜெபமாலையிலேருந்தே நம்ம என்ன செய்யலாம். நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்கிறது எனக்கு நல்லா தெரியும்.
நீங்கள் முயற்சியெல்லாம் எடுக்க முடியாமல் இல்லை, நிறைய முயற்சி எடுத்து வர்றீங்க. இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிதானா? சரிதானா? சரி, எல்லோரும் நோட்டு பேனெல்லாம் வச்சுருக்கிறீங்களா? கொண்டு வந்திருக்கீங்களா? சந்தோஷம். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நோட்டு புக்கு இல்லாமல் போன மாதிரி இருக்குது. பரவாயில்ல, அடுத்த வாரமாவது நீங்கள் என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. நான் ஒரு பேப்பரில் எழுதினாலும் இருந்ததுன்னா எழுதிக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு வசனங்களை தியானிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வசனங்களை தியானித்து நம்ம என்ன செய்கிறோம், அதை நீங்கள் எழுதி வச்சுக்கிடணும். நல்லது. ஒரே ஒரு அறிவிப்பை சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளே கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த மாதத்திலே 18, 19 ஆகிய 2 தினங்கள் புனித யூதாத்தோடைய திருத்தலத்தினோட 52வது திருவிழா. அதில் 2 நாட்கள் நாங்கள் தியானம் வைத்திருக்கிறோம். இந்த தியானத்திற்கு சகோதரர் ஜான் விக்டர் அவர்கள் வருகிறார்கள். காலை 10 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை மதிய உணவோடு உங்களுக்கு அது முடியும். மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லோரையும் நான் என்ன செய்கிறேன், எதிர்பார்க்கிறேன். நன்றி. இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதியானது திருப்பாடல்களின் புஸ்தகம் 145வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை. எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். திருப்பாடல் 145:9 வாசிங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் அவர் இரக்கம் காட்டுகிற தெய்வம். பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தமாக சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது, ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர். ஆனால் நம்ம உள்ள என்ன சொல்லும், ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுது, ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை. அவங்ககிட்ட உட்காந்து நாங்கள் பேசினதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் ஆண்டவர் எங்களுக்கு இவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறார். ஆண்டவர் செய்த நன்மைகள் நாம் எது என்று நினைக்கிறோம் என்றால், நம்முடைய உள்ளத்தினுடைய விருப்பங்கள் இருக்கும், ஆசைகள் இருக்கும். அந்த ஆசையையும் அந்த விருப்பத்தையும் என் வாழ்க்கையில் நடக்கும்போது தான் கடவுள் எனக்கு இந்த நன்மையை செய்திருக்கிறார் என்று நாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன செய்கிறார் என்றால் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. அநேக பாதுகாப்புகளை கொடுக்கிறார் கண்களுக்கு தெரியாமல். அது மட்டுமல்ல, மனிதர்கள் யாருக்கு நன்மை செய்வார்கள்? நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு, அப்படிதானே? நமக்கு யாராவது ஒருத்தவங்க உதவி செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு. அதை தாண்டி மனசுக்கு பிடிக்காதவங்க, இல்லை ஒரு விரோதியாக இருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், அவங்களுக்கு மனுஷன் உதவி செய்வாங்களா? நன்மை செய்வாங்களா? நன்மை செய்ய மாட்டாங்க. வீட்டிலேயே 3 பிள்ளைகள் இருக்கிறது என்றால் 3 பிள்ளைகளில் 3 விதமாக இருக்கு. அன்பிலே வித்தியாசம் இருக்கு. அப்போ இந்த இருக்கிற ஒரு மனிதன் தன் உள்ளம் ஒருத்தர் விரும்புகிறவருக்கு தான் நன்மையை செய்கிறார். அது அரசியலாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், எல்லா மனிதர்கள், உறவுகளாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் எல்லாரும் நமக்கு என்ன செய்ய முடியாது? நன்மை செய்ய முடியாது. ஆனால் நம்மை படைத்த தெய்வம் நமக்கு நன்மையை மட்டும்தான் செய்வார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். படைத்தவர் நமக்கு தீமை செய்ய மாட்டார். கடவுளால் ஒன்னே ஒன்று மட்டும்தான் நமக்கு செய்ய முடியாது. என்ன தெரியுமா?
கடவுளால் ஒன்றே ஒன்று தான் நமக்கு செய்ய முடியாது, தீமை மட்டும் நமக்கு செய்ய முடியாது. படைத்த தகப்பன் தான் படைக்கப்பட்ட தன் சொந்த பிள்ளைக்கு கடவுள் என்ன செய்ய மாட்டாரு? தீமை செய்ய மாட்டாரே. நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் ஏன் என்னை தண்டிக்கிறார்? அப்படிதான் கேட்குறோம். அதுக்கும் வசனம் இருக்கு, அது இன்னொரு நேரம் பார்க்கும்போது நம்ம வசனத்தோட பார்ப்போம். கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். எல்லாருக்கும் நான் எப்படி? பாவிகளுக்கும் அவர் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார். படைத்த ஒரு மனிதன் கடவுளை பார்த்து நீர் என்னை படைக்கவில்லை என்று சொல்லுகிறவனுக்கும் நன்மை செய்கிறார். கடவுளுடைய குரலை கேட்காமல் இந்த உலக போக்கின்படி அவரை மறுதலித்து வாழுகிறவர்களுக்கும் அவர் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார். நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் கடவுள் வேண்டாம் என்று சொல்லி வாழுகிறவர்களுக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறார். அதுதான் படைத்தவருடைய பண்பு, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம். அடுத்தாப்புல என்ன சொல்லியிருக்க வாசிங்க. அதே வசனத்தில் ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுகிறவர். தாம் படைத்த அனைத்தின் மீதும்னா என்ன அர்த்தம்? எல்லா உயிரினங்கள் மேலும் கடவுள் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இன்றைக்கு ஆண்டவர் என் மேல இரக்கமா இருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் என்ன? எனக்கு அதில் சரியா கேட்கல. உயிரோட இருக்கிறது. இதுதான் முதல்ல கடவுள் என்னை அன்பு செய்வதனுடைய அடையாளம் என்னவென்றால், நான் உயிரோடு இருப்பது, அவர் என் மேல் இரக்கம் கொண்டிருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் என்னவென்றால், நான் இன்றும் உயிரோடு வாழ்வது. எனக்கு அருமையானவர்களே, அதனால தான் புலம்பலின் புஸ்தகம் எடுத்து வாசிக்க வேண்டாம், 3வது அதிகாரம் 22, 23 இப்படியாக சொல்லுகிறது: ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை, அது காலைதோறும் புதுப்பிக்கப்படுகிறது. கடவுள் ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகள் மேல் எந்த எதிர்பார்ப்பையும் பார்க்காமல், எந்த தகுதியையும் பார்க்காமல், எந்த பரிசுத்தத்தையும் பார்க்காமல் அவர் செய்கிற ஒரு செயல் என்னென்றால், ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை அன்பு செய்து கொண்டே இருக்கிறார். தன்னுடைய இரக்கத்தை நம்ம மேலே பொழிந்து கொண்டே இருக்கிறார். இதை முதல்ல நம்ம வாழ்க்கையில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் என் மேலே என்ன செய்கிறார்? இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம். அவர் நல்லோர் மேலும் தீயவர் மீதும் என்ன செய்கிறார்? மழை பொழிய செய்கிறார். அதுக்கு அர்த்தம் என்ன? உழைக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் பலன் கொடுக்கிறது எங்கேருந்து வருது? அவர்கிட்ட இருந்து அவர். நன்மையான ஈவுகள் அனைத்தும், நிறைவான வரம் எல்லாம் எங்கிருந்து வருது? ஒளியின் பிறப்பிடமாகிய விண்ணக தந்தையிடமிருந்து வருகிறது. அப்போ கடவுள் மிகுந்த இரக்கம் உள்ளவராய் நம்மோடு என்ன செய்கிறார்? வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். திருப்பாடல்களின் புஸ்தகம் 104வது அதிகாரம் 14வது இறை வார்த்தை, ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் என்பதை குறித்து நாம் இதில் பார்க்க போகிறோம். கால்நடைகளுக்கென ஒரு கால்நடைக்குரிய உணவை எப்படி செய்கிறார் பார்த்தீங்களா? பூமியை முளைப்பிக்க செய்கிறார். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? திருப்பாடல் 104:14 அதனுடைய தலைப்பு என்ன போட்டிருக்கு? படைப்பினுடைய மேன்மையை குறித்து. ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு படைப்பினுடைய மேலும் எவ்வளவு இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார் பாருங்கள். ஒரு கால்நடைக்கு கூட மிகுந்த அக்கறை உள்ளவராய் இருக்கிறார், இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். தம்பி, இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அதை நம்ம வாசிங்க முதல்ல இருந்து. கால்நடைகளுக்கென புல்லை முளைப்பிக்க செய்கிறார். எதுக்க? மனிதர்களுக்கென
பயிர் வகைகளை வளரச் செய்கிறார். இதனால் பூவுலகில் இருந்து மனிதருக்கு உணவு கிடைக்க செய்கிறார். தான் படைத்த ஒவ்வொன்றின் மேல் ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். கால்நடைகளுக்கு அப்படி செய்கிறார். கரையும் காக்கை குஞ்சுகளுக்கு யார் உணவு கொடுக்கிறா? கடவுள் உணவு கொடுக்கிறார். கடலில் வாழ்கிற மீன்களுக்கு அவர் தான் உணவு அளிக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிரினங்கள் மேல் மிகுந்த இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு எல்லா உயிரினங்களும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா உயிரினங்களும் வாழுகிறது. ஒரு கால்நடைக்கு புல் முளைக்கலைன்னா என்ன செய்யும்? அதற்கு தேவையான உணவு கிடைக்கலன்னா என்ன செய்யும்? அப்போ அந்த கால்நடை மேலும் அக்கறை உள்ளவராய் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவற்றை விட நாம் எப்படிப்பட்டவர்கள்? மேலானவர்கள். ஆனால் நாம் கடவுளுடைய இந்த இரக்கத்தை புரிந்து கொள்ளாமல் அவருடைய உடனிருப்பை நாம் புரிந்து கொள்ளாமல் நாம் என்ன செய்கிறோம் என்றால், இந்த உலகத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, எனக்கு கிடைக்கவில்லையே, நான் விரும்பின நன்மை எனக்கு கிடைக்கவில்லையே என்று நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் எதுக்குள்ளே இருக்குன்னா இந்த உலகத்தை சார்ந்தே தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால தான் நம்மளால் என்ன செய்ய முடியலன்னா, கடவுள் என் மேலையும் என் குடும்பத்தின் மேலையும் என் சந்ததியின் மேலையும் கடவுள் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மீது இரக்கத்தை பொழியாமல் இருக்கிறாரா? இல்லை. அதுதான் கடவுள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அடுத்தவர் நமக்கு என்ன செய்வாங்க? நன்மை செய்வாங்க. அப்படிதானே? அடுத்தவங்க நமக்கு உதவி செய்யலை அப்படின்னா நம்ம அவங்களுக்கு உதவி செய்வோமா? என்னாச்சு? உதவி செய்வோமா? செய்வோம். ஏன் உதவி செய்கிறோம்? அவங்க ஏதாவது நமக்கு தருவாங்க, இது கொடுத்தா நாளைக்கு என்னைக்காவது உதவியாக இருக்கும், நல்ல உறவில் நல்ல உறவு கிடைக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? அது உதவி செய்கிறோம். ஆனால் கடவுள் அப்படி அல்ல. நீங்கள் மறுதளித்தாலும் சரி, அவரை விட்டு விலகி சென்றாலும் சரி, நீர் என்னை படைக்கவில்லை என்று சொன்னாலும் சரி, அவர் நம்மேல் இரக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நல்ல உற்சாகத்தோடு, நல்ல முழு பலனோடு. ஆமென். நன்றி. எடுத்து வாசிங்கள். 1 குறிப்பேடின் புஸ்தகம் 21வது அதிகாரம். 1 குறிப்பேடு 21வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை எடுத்து வாசியுங்கள். தாவீது காத்தை நோக்கி, நான் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன். என்ன சூழ்நிலை? தாவீது யாரை பார்த்து சொல்றாரு? காத்து. அவர் ஒரு காட்சி காண்கிறவர். அவர் ஒரு கடவுளுடைய ஒரு பணியாளர். அந்த பணியாளரிடத்தில் சொல்றாரு, நான் ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த இக்கட்டு வந்தது என்றால், நீங்கள் தொடக்கத்திலிருந்து அதை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். கவனம். இப்போ வீட்டில் போய் வாசிங்க. அது ஒரு சின்ன இதாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தாவீது என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய ஆளுகைக்குள் இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாம் கணக்கு பார்க்க வேண்டும் என்று பிசாசு யார் உள்ளத்தில் தூண்டினோம்? தாவீது ஆண்டவருடைய நெஞ்சத்துக்கு மிகுந்தவர், உகந்தவர், நெருக்கமானவர். அவர்கிட்டயே யாரு போய் பேசுகிறான்? என்னாச்சு? பிசாசு போய் பேசுகிறான். இவரும் என்ன செஞ்சிட்டாருன்னா, அவனுடைய குரலை கேட்டுட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க. கடவுளோடு இணைந்து இருக்கிறவர், கடவுளுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர், அவருடைய நெஞ்சத்துக்கு மிகவும் நெருக்கமானவர் யாரு? தாவீது. தாவீது அரசன் என்ன செய்கிறார்?
கணக்கு எடுக்காதன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த தாவீது என்ன செய்கிறாரு, அவருடைய குரலை, பிசாசுனுடைய குரலை கேட்டு அவர் ஒரு முடிவெடுக்கிறார். எப்படி என்றால், என் எல்லைக்குட்பட்ட என்ன செய்கிறார் என்றால், யோவாவை கூப்பிட்டு, தன் அரசவையில் இருக்கிறவர்களை கூப்பிட்டு என்ன செய்கிறார் என்றால், இந்த என் எல்லைக்குட்பட்ட மக்களை எல்லாம் கணக்கெடு என்று சொல்லுகிறார். இந்த யோவாபு என்ன செய்கிறார் என்றால், அரசே வேண்டாம், அவர்கள் இப்போது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவார்கள் ஆண்டவர் என்று அவர் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவர் என்ன செய்யலை, தாவீது கேட்கல. ஒரு அரசனுடைய கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிந்து கணக்கெடுக்க ஆரம்பிக்கிறார். மனதில் விருப்பமில்லாமல் செய்கிறார். சில இடங்களில் கூட கணக்கெடுப்பை கூட விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு கணக்கோடு தாவீது முன்பாக போகிறார். இது ஆண்டவருடைய பார்வையில் தீயதாய்ப்பட்டது. இப்பந்தான் இஸ்ராயேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், தண்டிக்கிறார். இந்த சூழ்நிலையில தான் காத்து என்கிற காட்சியாளரை தாவீது இடத்துல ஆண்டவர் அனுப்புகிறார். அனுப்பி இந்த செய்தியை கேட்ட உடனே தான், நீ செய்வது தவறு என்று அவர் சுட்டி காட்டும் போது தான், இப்பந்தான் அந்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு அது புரியும். தாவீது காத்தை நோக்கி, நான் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு அரசனுக்கு எப்படி இக்கட்டான சூழ்நிலை வருது பாருங்க. இவர் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு முடிவினால் யார் பாதிக்கிறாங்க, யாருங்க பாதிக்கிறாங்க, தன் ஆளுகைக்குள் உட்பட்ட ஜனங்கள் பாதிக்கிறார்கள். இது ஒரு இக்கட்டான ஒரு நிலை. அடுத்தது என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதான் இக்கட்டான ஒரு நிலை. அடுத்தது என்ன நடக்கும் தெரியல. ஏனென்றால் இது கடவுளுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்தை தாவீது செய்ததால் அவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், 3 காரியத்தை காத்து நடத்த சொல்லி விடுகிறார். ஒன்று என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா, எதிரியினுடைய போர் வரும், அவர்களுக்கு முன்பாக 3 மாதங்கள் நீங்கள் ஓடணும், ஒளிந்து ஒளிந்து ஓடணும். ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்லுகிறார், 3 ஆண்டு பஞ்சம், 3 வருஷம் பஞ்சம். அடுத்தாப்புல சொல்றாரு 3 நாட்கள் கொள்ளை நோய். 3ல எது வேணும்னு கேட்கிறாரு. இப்பந்தான் அவர் தாவீது ராஜா சொல்றாரு, ஐயா நான் இக்கட்டான ஒரு நிலையில் இருக்கிறேன். எப்படி இருக்கும் பாருங்க ஒரு அரசனுக்கு. இது அப்படியே நம்ம வீட்டில் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா. கடவுளுக்கு விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து யாரோ ஒருவர் இருப்பார்கள், யாரோ ஒருவர் இருப்பார். கடவுளுடைய விருப்பத்திற்கும் கடவுளுடைய திட்டத்திற்கும் எதிராய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த குடும்பத்தில் சில நெருக்கடிகள் வரும். அந்த குடும்பத்தில் என்ன வரும், சில நெருக்கடிகள் வரும். இந்த நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு ஒருவேளை அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம். இந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கு நம்ம என்ன செய்வோம்னா, நம்மகிட்ட வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் எங்கே கொண்டு போய் வைப்போம், என்னாச்சு, பேங்கில் பத்திரமா வைப்போம். நம்ம பத்திரமா வச்சா அவங்க கொஞ்சம் ரூபா தருவோம், அப்படி தானே. என்னாச்சு, அனுபவமே இல்லாமல் இருக்கே, பரவாயில்ல, அப்படி தானே. அதை திருப்ப முடியுதா? திருப்ப முடியாது. ஒரு வருஷம் ஆன உடனே வட்டியை கட்டி வீடு பத்திரம் பேங்க்ல இருக்கும். திருப்ப முடியுதா? திருப்ப முடியல. இக்கட்டான ஒரு நிலை. இப்படி பல வழிகளில் அது நோயாகவும் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பாடுகளால் நாம் நெருக்கடிக்குள்ளாகும். இக்கட்டான ஒரு நிலை தாவீது ராஜாக்கு வந்தது போல ஒரு இக்கட்டான ஒரு நிலை. இந்த நேரத்தில் தான் தாவீது ராஜா மிக தெளிவான ஒரு முடிவெடுக்கிறார். என்ன தெரியுமா? அதை வாசிங்க, முதல்ல இருந்து வாசிங்க. தாவீது
காத்து என்கிற காட்சியாளரை நோக்கி, நான் மிகவும் இக்கட்டான ஒரு நிலையில் இருக்கிறேன், ஆண்டவர் கையில் நான் சரணடைவதை விட சரணடைவேன், ஏனெனில் கடவுள் மிகவும் இரக்கம் உள்ளவர். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நல்லா உற்சாகம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு நிலையில தான் தாவீது ராஜா ஒரு முடிவெடுக்கிறார். தன் அறிவை அதில் பயன்படுத்தவில்லை, தன்னுடைய படைபலத்தை அதில் பயன்படுத்தவில்லை, தன் அதிகாரத்தை அதில் பயன்படுத்தவில்லை, தன் அருகில் இருக்கிற அரசர்களை கூப்பிட்டு அவர்களிடத்திலே ஆலோசனை கேட்கவில்லை, தன் விருப்பம் போல் முடிவெடுக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. பலர் பல காரியங்களை செய்திருக்கலாம், ஆனால் இவர் அந்த முடிவில் மிக தெளிவாக இருந்தார். எப்படி என்றால், இந்த சூழ்நிலையில் நான் ஆண்டவரிடத்திலே தஞ்சமடைவதே மேல். ஏன்னா என் மேல இரக்கம் கொள்ளுகிற தெய்வம் அவர், என்னை அன்பு செய்கிற தெய்வம் அவர். நான் எந்த நிலையில் நான் இருந்தாலும் சரி, என்னை இரக்கம் பாராட்டி என்னை அன்பு செய்கிற தெய்வம் ஒரே ஒரு தெய்வம். தாவீது ராஜாவுக்கு தெரிஞ்சது. அதனால தான் தான் அறிவையும் பயன்படுத்தல, தன் பணத்தையும் பயன்படுத்தல, தன் பலத்தையும் பயன்படுத்தல, தன் படைபலத்தையும் பயன்படுத்தல, அவருக்கு இருந்த எதையும் பயன்படுத்தல. முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து சரண்டர் ஆனார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இப்ப நம்ம வீட்டில் வருகிற இந்த இக்கட்டான நிலையில நாம் என்ன செய்கிறோம்? அதை தான் இன்னைக்கு தாவீது ராஜா மூலமா நம்ம கற்றுக் கொடுக்கிறார். கடவுளுடைய இரக்கத்தை தேடுவோம் என்று சொல்லுகிறோமா, இல்லை நம் அறிவை பயன்படுத்தி இந்த காரியத்திற்கு இப்படி செய்தால் எனக்கு விடுதலை உண்டு என்று நம் அறிவை பயன்படுத்துகிறோமா? படிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அறிவு கிடைக்கும். அப்படிதானே? என்னாச்சு? கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். இந்த அறிவை கொண்டு நாம் வாழ்வதை விட, நல்லா புரிஞ்சுக்கங்க, அறிவு நமக்கு தேவைதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இந்த அறிவை கொண்டு நாம் வாழ்வதை விட கடவுளுடைய அருளை தேடி நாம் வாழ்வது தான் மிக நல்லது. உங்களுடைய அறிவை கொண்டு என்ன செய்யலாம்? என்னாச்சு? பணம் சம்பாதிக்கலாம். இந்த பணம் உங்களுக்கு கடவுளுடைய அருளை கொடுக்குமா? கொடுக்குமா? கொடுக்காது. அப்ப நம்ம தேட வேண்டியது எதுவென்றால், கடவுளுடைய அருளை நாம் தேடினோம் என்றால் இந்த உலகத்தை சார்ந்த எல்லாம் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும். என கருமையானவர்களே, தாவீது ராஜா அப்படித்தான் செய்தாரு. தனக்கு இருந்த அறிவை பயன்படுத்தவில்லை, ஆலோசனை வேறு மனிதர்களிடத்தில் கேட்கவில்லை. யாரிடத்தில் சரண்டர் ஆயினார் என்றால், தன்னை படைத்த தெய்வத்திற்கு முன்பாக முழுவதும் தன்னை சரண்டர் பண்ணார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நாம் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் முயற்சி செய்கிறோமா? கடவுளுடைய இரக்கம் தான் நமக்கு நற்கருணையை கொடுத்திருக்கு. இந்த திவ்ய நற்கருணையை சந்திக்க முடியாது நம்மளால. குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, நோய்கள் உண்டு, வருமானம் இல்லை, பொருளாதாரத்தில் சிக்கல், எல்லா சிக்கலோட தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் கூட நீங்க உங்களுடைய பலனை முயற்சி செய்து பார்த்திருக்கலாம், உங்க அறிவை பயன்படுத்தி பார்த்திருக்கலாம், ஆள் பலத்தை குறித்து கூட நீங்க பார்த்திருக்கலாம், எல்லாம் பார்த்திருக்கலாம். எல்லாம் ஒரு லெவலுக்கு மேல அது என்ன செய்யாது? வேலை செய்யாது. அது அன்னைக்கு வீடு சந்திக்கும் போது கூட பேசிக்கிட்டு இருந்தோம். முதல்ல நோய் வந்தால் யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்த்தா மட்டும் போதுமா? அவரே சொல்லியிருக்காரு, நோய்க்கும் மருத்துவனை போய் பாருன்னு இருக்கார். சரிதானே? வீட்டில் ஒரு ஜெபம் பண்ணிட்டு எங்கே போகணும்? முதல்ல
அப்போது யாருடைய துணையோடு மருத்துவர்கிட்ட போகணும்? அதுதான் நல்லது. நம்ம என்ன செய்கிறோம் என்றால், நம்ம அறிவை பயன்படுத்தி நெட்டில் அடித்து பார்க்கணும். இந்த நோய்க்கு எந்த டாக்டர் நல்லா பார்ப்பார், என்ன டிகிரி படிச்சிருக்காரு, அவர் எப்படி நல்லா இருக்கு, அவருக்கு ரிவ்யூ எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் கொடுக்குற மாத்திரையை முதற்கொண்டு நெட்டில் அடித்து பார்த்துட்டு இது என்ன செய்யும் ஏது செய்யும் எல்லாத்தையும் பார்த்து தான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு அருமையானவர்களே, முதல்ல நீங்க உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையை சந்திச்சாலும் சரி, நல்லா தெரிஞ்சுக்கங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திச்சாலும் சரி, உங்களுக்குள்ளே நற்கருணை ஆண்டவர் இரக்கத்தோடு உங்களை காத்து கொண்டிருக்கிறார். ஒரு இரக்கமுள்ள தெய்வமாக இந்த போராட்டத்தில் என் மகன் என்னை தேடி வருவார், இந்த மகன் என்னை தேடி வருவான். இந்த போராட்டத்தில் என் ஆண்டவராகி நானே நற்கருணை ஆண்டவரே உனக்கு உதவி செய்வதற்காக, இரக்கம் பாராட்டுவதற்காக அவர் காத்து 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 இருந்து அவர் மனவேதனையோடு இருக்கிறார். அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு மிக எளிதாய் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். எங்கேயும் போக வேண்டாம். முதல்ல உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாடு இருந்தாலும் அந்த இரக்கத்தினுடைய அரியணை எங்க இருக்கு? நற்கருணையினுடைய உங்களுக்குள்ள வந்திருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாரும் கடவுள் முன்னாடி வர முடியாது. கடவுள்கிட்டத்துல போகணும்னு சொன்னா தலைமை குரு மட்டும்தான் போக முடியும். அதற்கு முன்பாக பலிபீடம் இருக்கும், பலி நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இரக்கத்தின் அரியணையை போகணும். உடன்படிக்கை பக்கம் போய் பலி செலுத்தணும்னு சொன்னா ஒரு குருவானவர் இல்லாம, தலைமை குரு இல்லாம யாரும் உள்ள போக முடியாது. ஆனா இப்படி ஆண்டவர் எல்லாத்தையும் தன்னுடைய சிலுவையில ஏற்றுக்கொண்டு அவர் தன் உயிரை இந்த பூமியிலே பாடுகள் பட்டு கொலை செய்யப்பட்டு மரித்த 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அதனுடைய திரைச்சிலை 2ஆக கிழிந்தது. யார் வேண்டுமென்றாலும் எப்போது வேண்டுமென்றாலும் உங்களை படைத்த தெய்வத்தினிடத்திலே மிகவும் எளிதாக இலவசமாக அவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். தாவீதுக்கு ஒரு கடவுள், நமக்கு ஒரு கடவுளா? என்னாச்சு? பார்க்க போனா தாவீதை விட நாம தான் கொடுத்து வைத்தவர்கள். தாவீதை விட நாம் தான் கொடுத்து. தாவீது இயேசுவை பார்க்க வேண்டும் என்றா முடியல. யார் பார்த்துருக்கா? இயேசுவை பார்க்க முடியுமா? முடியாதா? இயேசுவை பார்க்க முடியுமா? முடியாதா? எங்க பாப்பிய? போட்டோல நற்கருணையில் இருக்கிற இயேசுவை பார்க்க முடியும். அந்த இயேசுவையே நாம் உட்கொள்ளுகிறோம். இறை வார்த்தையை நாம் வாசிக்கும் போது இயேசுவை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அவரை அனுபவிக்க முடியும். நற்கருணையில இயேசு எப்படி இருக்கார்? வெள்ளை கலர் அப்பத்தில் நல்லா கவனமா தெரிஞ்சுக்கிடணும். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு நற்கருணையில் எப்படி இருக்காருன்னா அப்ப வடிவில் இருக்கிறார்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. இயேசு எப்படி இருக்காருன்னா நற்கருணையில் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் இருக்கிறார். இந்த நற்கருணையை வாயில வச்சுட்டு நீங்க இதை சொல்லி பாருங்க. நீங்க அப்படி சொல்லி பாருங்க. என் வாய்க்குள் இருக்கிறவர் இயேசு எப்படி இருக்கிறார்னா திரு இரத்தமாய் இருக்கிறார். அவர் திருவுடலாய் இருக்கிறார். இந்த உடல்ல ஒரு ஆன்மா இருக்கிறது. ஒரு தெய்வீக தன்மையோடு இந்த நற்கருணையில் இயேசு இருக்கிறார். அவரை நான் உட்கொள்ள போகிறேன் அப்படின்னு உணர்ந்து உட்கொண்டு பாருங்க. அப்படி உட்கொண்டு பாருங்க. அவரோடு உள்ள உறவிலே நாம் அதிகமாய் வளர வேண்டும். அவருடைய இரக்கத்தை அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா.
நல்ல உற்சாகத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பாடல்களின் புஸ்தகம் 103வது அதிகாரம் 8 to 13 வரை நிறுத்தி நிதானமாய் நாம் வாசிப்போம். நல்லா நல்லா சத்தமாக வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் ஒரு நிமிஷம். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? வாசிப்போமா? வாசிங்க. ஆண்டவர் இரக்கமும் அருளும் நிறைந்தவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் மிக்கவர். அவர் எப்பொழுதும் நம்மை கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் நம்மேல் சினம் கொள்ளுகிற தெய்வம் அல்ல. நம் கடவுளை குறித்து தெரிஞ்சுக்கிடணும். நம்ம படைத்த தெய்வத்தை குறித்து அழகாக அவர் சொல்கிறார். அவருடைய இயல்பு எப்படிப்பட்டது தெரியுமா? ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமை பேரன்பும் உடையவர். அவர் எப்பொழுதுமே என்ன செய்ய மாட்டார்? கடிந்து கொள்ள மாட்டார். என்றென்றுமே என் மேலே என்ன செய்ய மாட்டார்? கோபப்பட மாட்டார். கோபப்பட மாட்டார். அவர் என் மேலே கோபப்பட்டா நம்மளால் தாங்க முடியுமா? கடவுளுடைய சினம் என் மேல் வந்தால் தாங்க முடியுமா? என்னாச்சு? கடவுள் ஒருத்தங்க எடுத்து கொடுங்க. அவங்க வயசானவங்க, கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அம்மா இருங்க இருங்க இருங்கம்மா இருங்க. கவனம் 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 கவனம். இயேசு நம்மளை தண்டிப்பாரா? தண்டிக்க மாட்டாரா? பிரதர், இதெல்லாம் கேள்வியெல்லாம் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. நீங்கள் வந்தீங்களா, மழை 1 மணி நேரம் சொல்லணும். நாங்கள் அழகாக கேட்போம் பிரதர். கேட்டுட்டு நான் மறந்துடுவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா ஜோம் பண்ணிவிட்டு 8 மணிக்கு என்ன செஞ்சிடணும்? ஆமாம், முடிச்சுட்டு போயிருங்க பிரதர். தயவுசெய்து அந்த டைமை மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, மாற்றிடுறேன். நீங்கள் நாங்கள் கேள்வி கேட்கும்போது நீங்கள் பிந்துனீங்கன்னா எனக்கு நேரம் போகுதில்ல. கேட்குதா கேட்கலையா? பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்டவர். ஒரு மனிதனுக்குள்ள இரக்கம் இருக்கா? இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? உங்கள் வீட்டுக்கு ஒரு 4 வீடு தள்ளி ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஏழை இருக்கு. நீங்கள் ஏதோ அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு அரிசி இல்லை. உங்கள் வீட்டில் வந்து ஒரு 1 கிலோ அரிசி கொடுங்க, அடுத்த மாதம் என் பிள்ளை சம்பளம் வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? என்னாச்சு? சத்தமே வர மாட்டேக்கு. இதுவே சரியில்லையே. கொடுக்கணும். ஒரு இரக்கம் வருது, அப்படி தானே? ஐயோ பாவம், பிள்ளைங்கள்லாம் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்களே அப்படின்னு ஒரு இரக்கம் வருது. இந்த இரக்கம் எதனால் வருது? அன்பு இருக்கிறதுனால தான் இரக்கம் வரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அன்பு இருக்கிறதுனால தான் இரக்கம் வரும். அன்பு இல்லைன்னா இரக்கம் என்ன செய்யாது? வரவே வராது. பொண்டாட்டி நோயில் படுத்து கிடப்பா, புருஷன் அவர் பாட்டில் மழை ட்ரெஸ் பண்ணி தலைச்சி அவர் பாட்டில் சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சிருவார்? போய்கிட்டே இருப்பார். ஏன்னா உனக்கு என்ன செய்யுது? நான் ஆஸ்பத்திரி கூட்டு போகணுமா, மாத்திரை சாப்பிட்டியா, என்ன செஞ்ச, ஏது செஞ்ச அப்படின்னு என்ன செய்ய மாட்டார். அதே போல் மனைவிக்கிட்டே சில பண்புகள் அப்படி இருக்கலாம். இப்போ இங்கே அன்பு இல்லைன்னால தான் அங்கே என்ன இல்லை? இரக்கம். புரியுதா புரியலையா? இந்த 2 இருந்தால் போதுமா? அன்பும் இரக்கமும் இருந்தால் போதுமா அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்குது. பரிவிரக்கம்னு ஒன்று இருக்குது. இந்த பரிவிரக்கம் தான் என்ன செய்கிறது என்றால் நம்மை செயல்பட வைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள அன்பும் இரக்கம் மட்டும் இருந்தால் போதாது, பரிவிரக்கமும் வேண்டும். அது இருந்தால் தான் அது செயல்பட முடியும், உதவி செய்ய முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது. இப்போ இங்கே வருவோம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்டவர். நம்ம செய்கிற பாவத்துக்கு அநியாயத்துக்கு ஆண்டவர் பொறுமை இழந்தார்னா நம்ம நிலை என்ன? நம்ம நிலை என்ன? நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை வச்சுக்கிடுவோமே, நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை ரொம்ப டென்ஷன் ஆகுது, இல்லை ஒரு மாப்பிள்ளை கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, 2 பேரும் மல்லுக்கு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல யாராவது ஒருத்தங்க பொறுமையாக இருந்தாங்கன்னா அந்த சண்டை வருமா? கொஞ்ச நேரம் யாராவது ஒருத்தங்க சத்தம் போடுவாங்க, அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும்? அமைதியாயிரும். இந்த விஷயத்தை குறித்து பேசாமல் நீடிய பொறுமையாக இருந்தால் யார் மேலே தப்போ அவங்க அதை என்ன செஞ்சுருவாங்க? உணர்ந்துடுவாங்க. ஆண்டவர் ஏன் பொறுமையாக இருக்கிறார் என்றால், என் பிள்ளை என்னுடைய இரக்கத்தையும் பேரன்பையும் அறிந்து கொள்ளும், அது அறிஞ்சுக்கிட்டுனா என் பிள்ளை என்ன செய்யாது? தப்பு செய்யாது என்று ஆண்டவர் நம்மேல் மிகுந்த பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். வாசிங்க. அவர் நம் பாவம் வாசிங்க. இல்லை, அவர் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கம் என்றால், நம்மளுடைய பாவங்களுக்கு ஏற்ப அவர் நம்ம என்ன செய்ய மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கிடணும். நான் பாவம் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக கடவுள் என்னை அதற்கேற்ப நடத்தினால் என் வாழ்வு எப்படி இருக்கும்? கடவுளுடைய இரக்கம் எவ்வளவு இரக்கம் பாருங்க. ஒரு மனிதன் பாவம் செய்திருக்கிறான், அந்த பாவத்திற்கு ஏற்ப அவனை நடத்தணும்னு சொல்லி சொன்னால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் பார்த்தீங்களா? அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம்மளுடைய குற்றங்களுக்கு ஏற்ப, நாம் செய்கிற தீமைகளுக்கு ஏற்ப அவர் நம்மை நடத்துவதில்லை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் நம்ம தீச்செயல்களுக்கு ஏற்ப அவர் நம்மை நடத்தினார்னா இந்த உலகத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை தவறு செய்யும் போது ஒரு தகப்பனும் தாயும் அவர்களை கண்டிப்பார்கள். இந்த கண்டிப்பு என்பது வேறு. ஏனென்றால் இது அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக. ஆனால் ஒரு பிள்ளை தவறு செய்யும் போது அந்த தவறுக்கு ஏற்ப ஒரு தாயும் தகப்பனும் நடத்தினால் அது எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கும். ஒரு வீட்டில் அந்த பிள்ளைக்கு சாப்பாடு போடாம வீட்டில் பூட்டி வச்சு இருந்தாங்கன்னா அந்த பிள்ளை நல்லா எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை ஒரு தப்பு செஞ்சுட்டு வச்சுக்கோமே, தப்பு செய்யாதவங்க யார் இருக்கா? அந்த பிள்ளைய ரூமில் போட்டு பூட்டி அடித்து அந்த பிள்ளைய துன்புறுத்தி சாப்பாடு கொடுக்காம இருந்தா அது நடத்துகிற விதம் சரியா? இந்த மனிதர்கள் இன்றைக்கு செய்வார்கள். ஆனால் நம் கடவுள் அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல. அவர் நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதும் இல்லை. இதுதான் கடவுளுடைய இரக்கம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லமா? வாசிங்க. அவர் தமக்கு அஞ்சியோருக்கு அவர் காட்டுகிற பேரன்பு மண்ணில் என்று விண்ணளவு போன்று உயர்ந்து உள்ளது. மேற்கு நின்று கிழக்கு எவ்வளவோ தூரமோ அத்தனை தொலைவிலும் நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆண்டவர் நமக்குள் இருந்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து கொண்டே இருக்கிறார். இது கடவுளுடைய இரக்கம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? யோனாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். முதல்ல ஒரு 5 வசனங்களை மட்டும் எடுத்து வாசிங்க. இன்னைக்கு யோனாவோடு இன்னைக்கு டைம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இதை முடிச்சுட்டு அடுத்த தடவை வரும்போது இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 to 5 வரை வாசியுங்கள். அமித்தாயின் மகன் யோனாவுக்கு, ஒரு நிமிஷம் எல்லாரும் எடுத்துட்டீங்களா?
ஒருவேளை எடுக்கலைன்னா உதவி செய்யுங்க, எடுத்து கொடுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் எடுத்து கொடுங்க, எடுத்து கொடுங்க, பக்கத்தில் எடுத்து கொடுங்க. எல்லாரும் வாசிக்கிட்ட எடுத்துக்கங்க, பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிடலாம். இந்த முன்னாடி ஒருவேளை முன்னாடி உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க, அதில் பாருங்கள், அதில் பார்த்து எத்தனாவது பக்கம்னு பாருங்கள். சின்ன பிள்ளைங்கள்லாம் அது முன்னாடி எடுத்துட்டிங்களா? வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். பாப்பா நீ கையில் வச்சுருக்காளா? அதே மாதிரி அதில் யோனா எதில் இருக்குன்னு பார்த்து பக்கத்தை பார்த்து எடுத்துக்கோ. சரியா? எடு, பைபிள் எடுறா, பைபிள் எடுத்து நீயும் வாசிக்கணும். சரியா? வெரி குட். வாசிங்க. அமித்தாயின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் அங்குள்ள மக்களுக்கு அழிவு வரப்போகிறது என்று அந்த மக்களுக்கு நீ போய் சொல்லு. அவர்கள் செய்கின்ற பாவம் என் கண்முன்னே வந்து குமிகின்றன என்றார். போதும். ஆண்டவர் ஒரு செய்தியை தன்னுடைய ஊழியக்காரனுக்கு சொல்லுகிறார். யோனா யாரு? ஆண்டவருடைய ஊழியக்காரன். அவர்கிட்ட போய் சொல்கிறார். எப்படின்னா, நினிவே என்கிற மாநகர் இருக்கிறது. அந்த நகரத்து மக்கள் பாவம் அதிகமாய் செய்கிறார்கள். அது பைபிளில் அழகாக சொல்லியிருக்கு. அவர்கள் செய்கின்ற பாவம் என் முன்னாடி வந்து என்ன செய்யுது? குமியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டுக்கடங்காத பாவங்கள் பெருகி போய் இருக்கிறது. கடைசியாய் அந்த ஜனங்கள் மேல் கடவுளுடைய இரக்கம் வெளிப்படுகிறது. எப்படின்னா, ஒரு ஊழியனை அனுப்புவோம். ஒரு ஊழியனை அனுப்பி நம்ம சொல்லுகிற செய்திக்கு சொன்னால் இந்த ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்க? மனம் மாறிடுவாங்க என்கிற இரக்கம் அந்த ஜனங்கள் மேலே இருந்தது. ஆகவே தான் தன்னுடைய ஊழியக்காரனை கூப்பிட்டு, நீ போய் நினிவே மாநகருக்கு போய் நற்செய்தி அறிவின்னு சொல்லி அனுப்புனார். இவர் ஒரு நல்ல ஊழியக்காரன். சொன்ன உடனே கேட்டு என்ன செஞ்சிட்டார்? போனார். போகாமலாம் இல்லை, அவர் போனார். நேர கப்பலுக்கு போனார். போட்டுக்கு அங்கே கப்பல் நிற்கிற இடத்துக்கு போனார். என்ன கப்பல் யானிக்கு? தர்சீஸுக்கு போகுது. ஒரு டிக்கெட்டை குடியா அப்படின்னு சொல்லி இவர் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் வேற இடத்துக்கு போயிட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு ஊழியர்களுக்குள்ளே இன்னும் ஆழமாக சொல்லணும்னா, நீங்கள்லாம் யார் தெரியுமா? என்னாச்சு? நீங்கள்லாம் யாரு? நற்செய்தி பணியாளர்கள். யாரு? என்னாச்சு? ஒருவர் இப்படி பாக்கிய திருச்சபை சட்டம் அப்படிதான் சொல்லுது. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் இயேசுவை அறிவித்தாக வேண்டும். நீங்கள் வெளியிலலாம் வந்து சொல்ல வேண்டாம். யாருக்கிட்ட போய் சொல்லணும்? இப்போ பெண்கள் வந்திருக்கீங்க. உங்கள் பெண்கள் நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வீட்டார்கிட்ட போய், ஐயா இயேசுவை நம்புங்க ஐயா, வாங்க திருப்பலிக்கு வாங்க, வீட்டில் ஜெபம் பண்ணுவோம், ஜெபமாலை சொல்லுவோம், வாங்க ஜெபக்கூட்டை நடக்கு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லணும்? இதுவே ஒரு நற்செய்தி. திருப்பலிக்கு போகிறதுக்கு அந்த குடும்பம் வரமாட்டுக்குன்னா நீங்களே போய் பார்த்து அந்த குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்து திருப்பலிக்கு வந்தால் அது ஒரு நற்செய்தி. இந்த ஜெப கூட்டங்களுக்கு 4 பேரை கூப்பிடுங்க. வரலன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் கூப்பிடுறீங்கன்னா உங்கள் கூட யாரெல்லாம் வரா தெரியுமா? என்னாச்சு? உங்கள் கூட மாதா வருவாங்க, விளையாட்டுக்கு இல்லை, புனிதர்கள் வருவாங்க, ஆவியானவர் வருவார், எல்லாரும் உங்கள் கூட தான் வருவாங்க. நாங்கள் வீடுகளை சந்திக்க போகிறோன்னா நாங்கள் மட்டுமா ஜெயம் சொன்னோன்னா நாங்களும் மட்டுமா போனோம், இந்த அம்மாவுமா போனோம் இல்லையே? எங்கள் கூட பின்னாடி பெரிய படையே வரும், அவங்களோட தான் போவோம். அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம என்ன செய்யணும்? அந்த பணிகளை செய்யணும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த யோனா என்ன செஞ்சாருன்னா, நீ நற்செய்தி அறிவின்னு சொன்னால் இவர் வேற இடத்துக்கு போயிட்டார். நீங்கள் குடும்பத்தில் கடவுளுடைய விருப்பப்படி உங்கள் குடும்பத்தை நடத்துவது ஒரு ஊழியம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு கணவன் மனைவி கூட இருக்கிற அந்த நல்ல உறவு, அதுக்கு ஆண்டவருடைய விருப்பப்படி இறை திட்டத்தின்படி நீங்கள் வாழும்போது அது ஒரு ஊழியம். நீங்கள் செய்கிற வேலை செய்கிற இடம், தொழில் செய்கிற இடம், உங்களுடைய வருமானங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கு எல்லாமே அவருடைய விருப்பப்படியே நீங்கள் நடப்பது ஒரு ஊழியம். ஒரு உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், இது விவசாய பூமிங்கிறதுனால நான் கேட்குறேன்.
இப்போ நிறைய களைக்கொல்லி அடிக்கிறாங்க, அப்படி தானே? நிறையா இது கூலி கொடுக்க முடியல, அது அடிக்கலாமா? என்னடா இப்படிலாம் கேட்கல ஐயா, இது எல்லாரும் செய்கிறாங்கல்ல, நான் அதை செய்யக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் அதை செய்யக்கூடாது, அது கத்தோலிக்க கிறிஸ்தவன் அதை செய்யக்கூடாது. அந்த மருந்து அடித்தா அந்த மருந்து எங்கே வரைக்கும் போகும்? எங்கே போகும்? நிலத்தில் பிடிக்கும். பிடிக்குமா பிடிக்காதா? அப்போ அந்த மருந்தினுடைய எஃபெக்ட்டு அந்த மண்ணில் பிடிச்சதுன்னா புழு எங்கே நிற்கும்? 2 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு கீழே தான் புழு நிற்கும். அது நம்ம விவசாயத்துக்கு நண்பர். இப்போ அவர் என்ன செஞ்சு வருவார்னா கீழே போயிடுவார், இல்லைன்னா செத்து போகும். அப்போ அந்த நிலம் பண்படாமல் மலட்டுத்தன்மையை காண்பிக்க ஆரம்பிக்கும், விளைச்சலை குறைக்கும். அப்போ இயற்கையை நாம் என்ன செய்கிறோம்? அழிக்கிறோம். இது பாவம், நல்லா தெரிஞ்சுக்கங்க. இயற்கைக்கு எதிராய் நாம் செய்வதும் பாவம். என்கிட்ட கேட்டாங்க அடிப்போம் அப்படின்னு, வேண்டாம், கூலி நிறையா வரும், எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல, நான் அவரை நம்பி வாழ்கிறேன், எனக்கு அதே போதும், என் வீட்டுக்கு கொஞ்சமாக கொண்டு போனாலும் நான் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகிறேன். இதை அடித்து மிச்சப்பிடிச்சு நான் இதை வீட்டுக்கு கொண்டு போய் வாழணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கும் ஆட்களை வச்சு தான் பிடிங்கிக்கிட்டு இருக்கோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த யோனா ஆண்டவருடைய குரலை கேட்காம எங்கே போயிட்டார்? தர்சீஸுக்கு போய் கப்பலில் ஏறி, கவனம், கப்பலில் ஏறி மேலே படுத்திருந்தா தூக்கத்துக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லி அடி தட்டுக்கு போயிட்டார். யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அங்கே ஊருக்குள்ளே ஒரு வேளை நல்லா உழைச்சிருக்கலாம், தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அவர் போய் நேராக போய் என்ன செஞ்சிட்டாரு? கீழே போய் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டார். இப்போது கரை ஓரத்தில் இருக்கும்போது பிரச்சனை வந்திருந்தா இவர் குதிச்சு எங்கே வந்துடுவார்? கரைக்கு ஓடி வந்துடுவார், எப்படியாவது தப்பிச்சு ஓடி வந்துடுவார். இப்போ வண்டி எங்கே போய்கிட்டு இருக்கு? கப்பல் நடு கடலுக்கு போகுது. இப்போ நடுக்கடலில் போனதுக்கப்புறம் தான் பிரச்சனையை ஆரம்பிச்சது. அப்போ இதில் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டணும். ஒரு மனுஷன் பாவம் செஞ்ச உடனே என்ன வராது? பிரச்சனை வராது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் அன்றைக்கி பொய் சொன்னேன், என் நாக்கு அழுகியாக போயிட்டு அழுகாது. களவு எடுத்தேன், என் கையென்ன அழுகியாக போயிட்டு அழுகாது. ஏன்னா கடவுள் இரக்கம் உள்ளவராய் நம்மளோடு கூட இருக்கிறார். என் புள்ள தெரியாமல் செஞ்சுட்டு மனமாறும், அவர் காத்து கொண்டிருப்பார். இவர் போயாச்சு, போன உடனே அங்கே பிரச்சனை உருவாகுது. அப்பந்தான் கடல், நல்லா இருந்த கடல் திடீர்னு என்ன செய்யுது? கொந்தளிக்கு. நல்லா இருந்த குடும்பம் திடீர்னு ஒரு நோயில் மாட்டுது. நல்லா இருந்த குடும்பம் திடீர்னு கடன் பிரச்சனையில் மாட்டுது. நல்லா இருந்த கணவன் மனைவி திடீர்னு சண்டை வருது. நல்லா இருந்த பெற்றோருக்கும் பிள்ளைகள் கூட பெரிய பிரச்சனை வருது. நல்லா இருந்த சகோதர சகோதரிகள் மத்தியில் இப்போ பெரிய பிரச்சனை வருது. இதே மாதிரி தான் அங்கேயும் உருவாச்சு. கடல் கொந்தளிக்கு, காற்று அடிக்கி. இப்போ மேலே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, கடலையும் அந்த காற்றையும் பார்த்துட்டு தப்பி பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி பயந்து அவங்களால முடிஞ்ச முயற்சியை கப்பலில் எடுக்கிறாங்க. தண்டு வலிக்கிறாங்க, எப்படியாவது போயிடணும்னு சொல்லி. நம்மளும் இப்படி தான், இந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்படியாவது வெளியே வந்துடணும்னு சொல்லி எல்லாத்தையும் முயற்சி பண்ணுறோம், நடக்க மாட்டேங்குது. இந்த பாடுகளிலிருந்து துன்பத்திலிருந்து எப்படியாவது வெளியே வந்துடணும்னு நம்ம பல முயற்சி எடுக்கும், முடிய மாட்டேங்குது. இவங்க என்ன செய்கிறாங்க? பல முயற்சி எடுக்கிறாங்க, தோல்வி அடையுது. அடுத்தாப்புல பார்க்குறாங்க, இந்த நேரத்தில் கப்பலில் நிறைய சரக்கு இருக்கு, இந்த சரக்கோடு இருந்தால் கப்பல் சீக்கிரம் கவுந்துருன்ட்டு இந்த கப்பலில் இருக்கிற பழுவை எல்லாம் மூட்டையெல்லாம் தூக்கி என்ன செய்கிறாங்க? கடலில் தூக்கி போடுறாங்க. இப்படி தான் நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்காக வீட்டில் இருக்கிற பொருள்லாம் எங்கே போய் நிற்கி? அடமான கடையில் போய் நிற்கி. அதனால தான் திருப்ப முடிய மாட்டேங்குது. வீடும் போய் அடகு வச்சாச்சு, லோனும் வாங்கியாச்சு, அடபடவும் மாட்டேக்கு, ஒன்றும் செய்ய மாட்டேக்கு. இப்போ இந்த முயற்சி இந்த ஜனங்கள் எடுத்து பார்க்குறாங்க, முடியலை. இப்போ கடைசியில் என்ன செஞ்சிட்டாங்க? இந்த சூழ்நிலையில் இந்த ஜனங்கள் கடவுளுடைய இரக்கத்தை தேட ஆரம்பிக்கிறார்கள். என்ன தெரியுமா? ஒரு சீட்டு போட்டு பார்ப்போம், இது இயற்கையாக வந்த பிரச்சனை மாதிரி தெரியல,
ஏதோ ஒரு பிரச்சனைக்குரிய ஆள் நம்மக்கிட்ட இருக்குது, அதனால தான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி இவங்க கூடி பேசி ஒரு சீட்டு போட்டு எடுத்து பார்த்துருவோம் யாருன்னு. கப்பலில் எத்தனை பேர் ஏறி இருக்கான் லிஸ்ட் எடு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே ஒரு உதாரணத்துக்கு. எல்லார் பேரும் யோனா பேர் முதற்கொண்டு எல்லாத்தையும் எழுதியாச்சு. எழுதி கூலிக்கு போட்டால் நம்ம கதாநாயகன் பேர் தான் வருது. என்ன பேர்? யோனா அப்படின்னு வருது. வந்த உடனே இவர் தேடுறாங்க, இவரை கப்பலில் ஒரு இடத்துலையும் காணும், ஒரு இடத்துலையும் காணும். கடைசியில் அடித்தட்டுக்கு போகிறாங்க, இன்ஜின் இருக்கிற ஏரியா அங்கே தான் இருக்கு. அங்கே போனால் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கார் நம்ம. கடவுளுடைய இரக்கத்தை தேடின உடனே அங்கே வெளிப்பாடு கிடைக்குது. எப்படி? இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு? அப்ப நம்ம பிரச்சனையில கடவுளுடைய இரக்கத்தை தான் நம்ம தேடணுமே தவிர வேற எதையும் தேடக்கூடாது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கூட்டு வந்தாங்க, என்னப்பா நீ, நாங்க இவ்வளவு சங்கடப்பட்டு உயிருக்கு பயந்து கிடக்கமாப்பா, பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கரையில கிடக்க, நான் தண்ணியில சாக போறேன்னு இருக்கேன், நீ இப்படி கிடந்து தூங்குறிய. ஜெப உணர்வு இல்லாத ஊழியர்கள், தெய்வ பயம் இல்லாத ஒரு ஊழியர். என்ன ஆகிப்போட்டா, வெளியில் வந்து பார்க்கார், அப்பந்தான் நிலவரத்தையே பார்க்கார். என்னடா இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்துச்சு, இவ்வளோ பிரச்சனையாச்சு, எல்லாத்தையும் கேட்குறாரு, என்ன நடந்து ஏது? ஐயா எல்லாத்தையும் முயற்சி பண்ணியாச்சு, பல மடங்கு நாங்கள் முயற்சி பண்ணி தண்டு வடத்தையெல்லாம் பார்த்துட்டோம், ஒன்றும் இல்லை, இருக்கிற சரக்கை புறத்தையும் வெளியே விட நிப்பாட்டையா, எல்லா மேட்டரையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளோ பிரச்சனைக்கு என்னங்கிறத காரணத்தை நான் என்ன செஞ்சுட்டேன், தெரிஞ்சிட்டேன், வேற ஒன்றும் இல்லை, மூட்டையை தூக்கி போட்டது மாதிரி என்னையும் தூக்கி என்ன செஞ்சிரு, எங்கே போட்டுரு, கடலுக்குள்ளே தூக்கி போட்டுருட்டார். ஏன்னா இவருக்கு தீர்வு தெரிஞ்சு போச்சு. பிரச்சனை எங்கேருந்து? என்கிட்ட இருந்தால் ஆரம்பிச்சிருக்கிறத ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆண்டவர் உணர்த்துறாரு. எப்படி? இந்த ஜனங்கள் கடவுளுடைய இரக்கத்தை தேடும் போது குறை எங்கே இருக்குங்கிறத யார் மூலமாக? சம்பந்தப்பட்டவர் மூலமாகவே அதை உணர்த்துறார். உணர்த்தி இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் யார்? நான் தான் அப்படின்னு ஒத்துக்கொண்ட உடனே அப்பமும் ஆண்டவர் யோனா மேலே எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருந்தால் தெரியுமா? இவர் தூக்கி போட்ட உடனே என் பிள்ளை செத்து போயிடக்கூடாதுன்னு அவர் இறக்கப்பட்டு ஒரு மீனை அனுப்புகிறார். அது நேர வாயை திறந்தது, யோனா பத்திரமா உள்ள போயிட்டார். பத்திரமா மீனுக்குள்ளே இருக்கிற காற்று ஆக்சிஜனை தான் அவர் என்ன செய்ய முடியும், வேற வழியே இல்லை. எத்தனை நாள்? 3 நாள். சொல்படி கேட்கலன்னா சிக்கல் நிறையா இருக்குது. சொல்படி கேட்கலன்னா சிக்கல் நிறையா இருக்குது. அவருடைய இறக்கம் இருக்குது. ஆனால் சில விஷயங்களை அனுமதித்து தான் அதிலேருந்து நம்மளை என்ன செய்வார், கொண்டு வருவார். தூக்கி உள்ளது கொண்டு போய் போட்டாச்சு. 3 நாள் நல்ல பிரியாணி சாப்பாடு. அப்படியா? கஞ்சி கூட கிடையாது, குடிக்க தண்ணி கூட கிடையாது. 3 நாள் தண்ணி குடிக்காம சாப்பிடாம அங்கே நல்ல பெட்டில் படுத்து தூங்கினாரா? தூங்க முடியாது. 3 நாள் உபவாசம். 3 நாள் உபவாசம் போட்டார். வேற வழியே கிடையாது. இங்கே வச்சு சொல்லிட்டு, ஆமாம் இவர் இப்படித்தான் சொல்லுவார், நான் போய் சொல்லியாச்சுன்னா அங்கே பூரா மீன் படைஞ்சிருவாங்க, மனம் மாறிடுவாங்க, இவர் அழிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் இப்போ ஐயா ஆண்டவரே நீர்தான ஐயா வல்லமை உள்ளவர், நீர்தான ஐயா கடவுள் அப்படின்னு சொல்லி இவரை புகழ ஆரம்பிக்கிறார். மீன் வயிற்றுக்குள்ள இருந்து ஆண்டவரை புகழ்றாரு. அடுத்தாப்புல சொல்றாரு, ஐயா நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், பாவத்தை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி அங்கே பாவ மன்னிப்பு வழிபாடு அங்கே நடக்கு. 3 நாளில் நடக்கு. அங்கே ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்படுது. இந்த 3 நாளில் யோனா ஒரு புது மனிதனாக மாற்றப்படுகிறார். மாற்றப்பட்டு அவர் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் தெரிஞ்சு போச்சு, எனக்கு இதுக்கு மேலே இதை என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. ஒன்று உங்களுக்கு தெரியுமா, மீன் வயிற்றுக்குள்ள தேவையில்லாத ஏதாவது உள்ளே போனால் தங்குமா? தங்குமா? கக்கிறோம். நான் ஒரு டிவியில் பார்த்தேன், ஒரு நியூஸில், நான் ஒரு நியூஸ் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஒரு நடந்த நிகழ்வை அப்படியே வீடியோ எடுத்து போடுறாங்க. வெளிநாட்டில் ஒரு தகப்பனும் மகனும் காலை உள்ளே மட்டும் விட்டுட்டு அதில் அவங்க ஒரு போட்டு மாதிரி விளையாடுறது, தண்ணி ஓரங்களில்
அப்படியே விளையாடுவாங்க. ஒரு தகப்பன் ஒரு பக்கம் நிற்கார், பையன் ஒரு தூரத்தில் பக்கத்தில் தான் இன்னும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அப்பா பார்க்குறாரு, ஒரு பெரிய அலை வருது. அலை வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அது அலை கிடையாது, ஒரு பெரிய மீன். அந்த மீன் அந்த சின்ன பையனை அப்படியே உள்ளே வாங்கிடுச்சு, விழுங்கிருச்சு. விழுங்கினதுக்கப்புறம் அது தன்னுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட உள்ள என்ன செய்யலை, வைக்கலை. அது உடனே வெளியே கக்கிருச்சு. இப்போ தனக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை தன் உடலில் வச்சிருக்காத அந்த மீன் கடவுள் சொன்னால் என்ன வேண்டும் என்றாலும் செய்கிறது. பார்த்தீங்களா? ஒரு மனுஷன் கடவுள் சொன்னால் செய்ய மாட்டேன்னு சொல்கிறான். ஆனால் மீன், தன் படைத்த கடல் வாழ்கிற ஒரு மீன், கடவுள் என்ன சொன்னாரோ அதை அப்படியே 3 நாள் உள்ள வச்சிருக்கு. இவர் போனார், போய் நற்செய்தி அறிவித்தார். இதெல்லாம் ஒரு நேரம் தவக்காலம் வரும்போது இன்னும் நாளாக பார்ப்போம். என்னுடைய கடைசி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அதில் 4வது அதிகாரத்தில் 10வது இறைவார்த்தை வாசியுங்கள். கடவுளுடைய இரக்கம் எப்படி வெளிப்படுகிறது. எல்லோரும் எடுத்துக்கிடட்டும், நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் என்ன மாதிரி கொஞ்சம் ஸ்லோவில் உள்ளவங்களும் இருக்காங்க. எடுத்துட்டீங்களா? கவனம் கவனம் கவனம். எடுத்தாச்சா? வாசிங்க. ஆண்டவர் யோனாவை நோக்கி, அந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் நீ அதற்காக உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை, அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே. இந்த நினிவே மாநகரில் 120,000 பேர் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். நல்லா கவனமாக கேளுங்க. வலக்கை எது, இடக்கை எது என்று கூட தெரியாத ஜனங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜனங்கள் பாவம் செய்யும் போது என்ன சொன்னாரு? குமியுது, அதனால நான் அழிக்க போறேன்னாரு. ஜனங்களை நான் அழிக்க போறேன்னாரு பாவம் செய்யும் போது. ஆனால் இவர்கள் மனம் மாறிய பின்பு என் ஆண்டவர் அதே ஜனங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், இவர்களுக்கு வலக்கை எது இடக்கை எது என சொல்ல தெரியாத. அதுல ஒரு சின்ன பிள்ளை இருக்கு, இருக்குல்ல, அந்த பிள்ளைக்கு இடக்கை எது வலக்கை எதுன்னா தெரியுமா? நமக்கு தெரியுமா தெரியாதா? இதில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் இந்த பிள்ளைக்கு தெரியாதுன்னா ஆண்டவர் மனம் மாறிய நம்மை ஒரு பச்சிளம் குழந்தையாகத்தான் நம்மை பார்க்கிறார். அவருடைய இரக்கம் மிகப்பெரியது, மிகப்பெரியது. அழகாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் பாருங்க. மனமாற்றம் அடையும் போது கடவுள் அழிப்பேன் என்று சொன்னங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் வலக்கை எது இடக்கை எது என்று கூட தெரியாத ஒரு பச்சிளம் குழந்தையை போல் இருக்கிறார்கள் என்றார்கள். வாசிங்க வாசிங்க. இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிறந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகரை நாம் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ? பார்த்தீங்களா? மனுஷனை மட்டும் அதில் சொல்லலை, தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுகிற தெய்வம். அங்கே நினிவே நகரில் இருந்த மனிதர்கள் மேல் மட்டும் ஆண்டவருடைய இரக்கம் இறங்கலை, அங்கே இருந்த கால்நடைகள் மேலும் ஆண்டவர் இறக்கப்படுகிறார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இன்றைய தினத்தில் கடவுளுடைய இரக்கத்தை குறித்து பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நம்ம இப்போ ஒரு 5 வசனம் தான், அதிகாரம் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருக்குறோம். 5 அதிகாரம் இல்லை, 5 வசனம் தான் நம்ம இதை தியானிச்சிருக்கோம். இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது. இதை நம்ம அடுத்த தியானத்தில், அடுத்த இதில் அதனுடைய தொடர்ச்சியை நாம் என்ன செய்வோம், பார்ப்போம். நேரம் இல்லை. அதனால் இரக்கத்தை நாம் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் முதல்ல நம்ம யாரைத்தான் தேடி போனோம்? இரக்கமுள்ள ஆண்டவருடைய இரக்கத்தை தேடி தான் நாம் போக வேண்டும். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த நம்பிக்கையோடு இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் முழு மனதோடு செயல்படுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆகவே எல்லோரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஜபத்தோடு நாம் என்ன செய்ய போகிறோம், நிறைவு செய்ய போகிறோம். கண்களை மூடி நாம் பல எதிர்பார்ப்புகள் மத்தியிலும் பல தேவைகள் மத்தியில் நாம் வந்திருக்கலாம்.
பல பிரச்சனைகள் மத்தியில் நாம் வந்திருக்கலாம். கடவுள் நமக்கு நன்மை செய்கிறவர், நம்ம உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுகிறவர். ஒருவேளை முழங்கால் படிட முடியல, எழுந்திருச்சு முடியல, விரும்புனா முழங்கால் போடுறேன்னா போட்டுக்கங்க. ஒருவேளை எனக்கு ரெண்டும் செய்ய முடியாதையா, நான் உட்காந்துக்கிறேன், என் வயசில் என்னால் நிற்க முடியல, தாராளம் உட்காந்துக்கலாம். ஆனால் மிக முக்கியமானது கண்கள் மூடி இருக்கணும், உள்ளம் ஆண்டவரை நோக்கி இருக்கணும், வேற எங்கேயும் சதறக்கூடாது. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி நற்கருணை ஆண்டவரை நாம் கண்களை மூடிக்கொண்டே உள்ளத்தின் வழியாய் உற்று நோக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கண்களை மூடி, மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அற்புதமான இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய இரக்கத்தை குறித்து பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது சில தவறுகளோ குற்றங்களோ பாவங்களோ செய்யும்போது கூட எங்களுடைய பாவங்களை நினைக்காமல், குற்றங்களை நினைக்காமல் எங்களுக்குள்ளே இருந்து நீர் எங்கள் பாவங்கள் குற்றங்களெல்லாம் மன்னித்து கொண்டே இருக்கிறீர். கண்களை மூடுங்க, யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. கண்களை மூடி, நல்லா கண்களை மூடி அர்ப்பணிப்போம். அப்படி அந்த நிலையிலே நாங்கள் இருந்தாலும் எங்களை அன்பு செய்து கொண்டே இருக்கிறீர். எங்களுக்கு தீமை செய்யாமல் எங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறீர். ஏனென்றால் நீர் எங்கள் மேல் அளவு கடந்த இரக்கத்தை நீர் எங்கள் மேல் பொழிந்து கொண்டே இருக்கிறீர் அப்பா. ஆமென் ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரியது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற இந்த போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு நாங்கள் எங்கள் அறிவை பயன்படுத்தியோ இல்லை வேறு ஏதோ ஒரு வழியில் நாங்கள் அதை பயன்படுத்தி நாங்கள் முயற்சி செய்திருந்து தோல்வியோடு வந்திருந்தாலும் இப்போ உங்களுடைய இரக்கத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. உங்களுடைய இரக்கம் எங்கள் மேல் வெளிப்படுவதாக. எங்கள் குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு, துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு உங்களுடைய இரக்கத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த இரக்கம் எங்கள் மேல் வெளிப்படும்படியாய் இன்னும் அதிகமாய் வெளிப்பட்டு எந்தெந்த துன்பங்களில் இருக்கிறோமோ அந்த துன்பங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை தரும்படியாய் உம்முடைய இரக்கத்தை எங்கள் மேல் ஒவ்வொருவர் மேலும் பொழியும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துங்கப்பா. அநேக சாட்சிகளாய் எழும்ப உம்முடைய இரக்கத்தை இந்த பிள்ளைகள் மேலும் இந்த கிராமம் முழுவதும் உம்முடைய இரக்கத்தை வெளிப்படும்படியாய் உம்முடைய இரக்கத்தை பொழியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற இந்த ஆத்துமாக்கள் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு ஆன்மா மேலும் உம்முடைய இரக்கத்தை பொழிங்க. அந்த குடும்ப சூழ்நிலையின் மேல் உங்களுடைய இரக்கத்தை பொழிங்க. அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையின் மேல் உங்கள் இரக்கத்தை பொழிங்கப்பா. அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய நோய்கள் மேல் உங்களுடைய இரக்கத்தை பொழிங்கப்பா. அன்பில்லாமல் இருக்கிற குடும்பங்களிலே உம்முடைய இரக்கத்தை இந்த குடும்பங்களிலே பொழிங்க ஆண்டவரே. என்னென்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்களோ அந்த நோக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றி தரும்படி உம்முடைய இரக்கத்தை அவர்கள் மேல் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு வேலை இல்லை என்று வந்திருக்கிறோம் தகப்பனே, குடும்பத்தில் அமைதி இல்லை என்று வந்திருக்கலாம், பிள்ளைகளுக்கு திருமணம் இல்லை என்று வந்திருக்கலாம், பிள்ளைகளுக்கு குழந்தை வாக்கியம் இல்லை என்று வந்திருக்கலாம், பிள்ளைகள் திருமண வாழ்வில் இன்னும் வரவில்லை என்று நினைக்கலாம், இல்லை பிள்ளைகளுக்கு கல்வி இல்லை என்று நினைக்கலாம். எங்க குடும்பத்தினுடைய ஒவ்வொரு போராட்டத்தில் வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இரக்கத்தை பொழிங்க ஆண்டவரே. இரக்கத்தை பொழிங்கப்பா, இரக்கத்தை பொழிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவைகளில் இருக்கிறது அத்தனை குடும்பங்களையும் உடைய இரக்கத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இன்று நாங்கள் சந்தித்த ஒவ்வொரு வீட்டையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். போன தடவை நாங்கள் வீட்டை சந்தித்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். நோயோடு இருந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், மனவேதனையோடு இருந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தேவைகள் மத்தியில் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்மை தேடாமல் இருக்கிறவர்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய இரக்கம் வெளிப்படுவதாக. உம்மை தேட வேண்டும் என்கிற எண்ணத்தை அந்த பிள்ளைகள் உள்ளங்களிலே பொழியும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதோ இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள் ஒருவர் கூட வெறுங்கையாய் போகாமல் எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். முதுகு தண்டில் இருக்கக்கூடிய வலிகளோடு வந்திருக்கிற அந்த சகோதரனுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த நோய்கள் இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பலவீனங்கள் மாறட்டும். இங்கே வந்திருக்கிற எல்லாருடைய உடலில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் எல்லாவற்றையும் குணப்படுத்தும்படி உம்முடைய குணமளிக்கிற வல்லமை உம்முடைய கைகளிலிருந்து வெளிப்பட்டு நீர் எல்லாரையும் தொட்டு சுகப்படுத்துவீராக. உம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய இரக்கத்தை பெற்ற மக்களாக இந்த பூமியில் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ இந்த ஜனங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படி உம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அம்மா, இரக்கமுள்ள கன்னித்தாயே,
முக்காலும் கன்னிகையே, அன்று காணா ஒரு திருமணத்தில் கடவுளுடைய இரக்கம் அந்த திருமணத்தின் மேல் இறங்கும்படி உங்கள் வல்லமையுள்ள பரிந்துரை ஜெபத்தை ஏறெடுத்தீங்கம்மா. அந்த குடும்பத்தினுடைய கலக்கம் நீங்க, அந்த குடும்பத்தினுடைய பயங்கள் நீங்க, அந்த குடும்பத்தினுடைய அவமானங்கள் நீங்க, அந்த குடும்பத்தினுடைய பற்றாக்குறைகள் நீங்க, அந்த குடும்பத்தினுடைய தேவைகள் நீங்க, அந்த குடும்பத்தினுடைய உயர்வுக்காக அவமானங்களிலிருந்து நீங்க உம்முடைய கடவுளுடைய இரக்கம் வேண்டும் என்பதை அறிந்து நீங்கள் உங்கள் மகனிடத்தில் போய் அவருடைய இரக்கத்தை வெளிப்படும்படியாய் உங்கள் வல்லமையுள்ள பரிந்துரை ஜெபத்தை ஏறெடுத்ததினால் என் ஆண்டவர் இயேசு அந்த குடும்பங்கள் மேல் இரக்கம் கொண்டு ஒரு அற்புதம் செய்தது போல இதோ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக, வருமானங்களுக்காக, பற்றாக்குறைக்காக, உடல்நலனுக்காக என்னென்ன விருப்பத்தோடு வந்திருக்கிறார்களோ அந்த விருப்பங்களை எல்லாம் தேவ மாதாவே என் ஆண்டவர் நிறைவேற்றி தரும்படி உங்கள் வல்லமையுள்ள ஜெபத்தை இரக்கத்திற்காக பொழியும்படி வல்லமையுள்ள ஜெபத்தை ஏறெடுக்கும்படி என் ஆண்டவர் இரக்கத்தோடு எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய மாசற்ற இதயத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.